இவங்க அந்த டேரக்டா ஒரு கேள்வி கேட்க அவங்களால சிம்பிளான இருக்கும் அவங்க அப்பா என்ன பண்றாங்க கேட்கும் அதுவே ஆன்சர் பண்ணுறேன் ரைட்டா சொல்லுடா தெரிஞ்சது சொல்லு அப்படி சொல்றாங்க கேட்காது நீங்க ஒரு கான்வர்சேஷன் இங்கிலீஷ் அப்படி சொல்லுங்க நீங்க சயின்ஸ் பெரிய சென்டென்ஸ் கேட்க சொல்லலாம் அப்படின்னா அப்படி சொல்றாங்க நான் என்ன பண்றாங்க ப்ரொஃபஷன் நண்பர்களே, தமிழ்நாட்டில் டிவி காட்சி வந்ததிலிருந்து அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் எல்லாம் பொண்ணு கையை தான் சுற்றி நிற்கிறாங்க. போகும்போது கேமராமேனோட கூட்டு போயிடுறாங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை வந்து கிரவுண்டில் உட்கார வச்சு வெயிலில் உட்கார வச்சு முதலமைச்சரோட புகைப்படத்தை வரைகிற மாதிரி உட்கார வச்சு குழந்தைகளை வெயிலில் உட்கார வைக்கிறாங்க. அந்த மாதிரி சரிங்களா. அதுக்கப்புறம் ஸ்கூலில் வந்து கில்லி படத்தை இது ஏதோ ஒரு படத்தோட பாட்டு பாட சொல்கிறாங்க. இந்த மாதிரியெல்லாம் வந்து குழந்தைங்களை வந்து ஸ்கூல்லலாம் யூஸ் பண்ணக்கூடாது. குழந்தைகள் யூஸ் பண்ணக்கூடாது. முதல்ல அரசியலில் வந்து குழந்தைகளை யூஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க தொழில்துறை அமைச்சர் அவங்களுக்கும் அந்த ஸ்கூலுக்கும் சம்மந்தம் கிடையாது. கல்விக்கும் தொழில்துறை அமைச்சருக்கும் சம்மந்தம் கிடையாது. அப்புறம் அந்த மாணவியோட மிஸ்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாணவிட்டு வந்து கான்வர்சேஷன் பண்ணுங்கன்னு. அவங்களும் கான்வர்சேஷன் பண்ணுறாங்க. உங்கள் பேர் என்ன, உங்கள் அப்பா பேர் என்னன்னு கேட்குறாங்க. அப்புறம் உங்கள் அப்பா என்ன தொழில் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்த குழந்தை வந்து அப்படியே வந்து சொல்ல முடியாமல் வந்து குறுக்கி நிற்கிறாங்க. பார்த்தாலும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அது பார்க்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சரிங்களா. குழந்தைங்களை வந்து கண்ணியப்படுத்தணும். அவங்க ஏமா நல்லா படிக்கிறியா, நாளைக்கு என்ன வர போகிற, நல்லா படிமா, அப்படி வந்து ஊக்குவித்துட்டு வரணும். ஆனால் 2024 எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தெளிவாக தேர்தல் பிரச்சாரங்களில் குழந்தைகளை எந்த வகையிலும் பயன்படுத்தக்கூடாது என்று 0 டாலரன்ஸ் வழிகாட்டுதலை வெளியிட்டது. குழந்தைகளை கோஷம், பேரணி, போஸ்டர் விநியோகம் இது போன்ற பிரச்சார மேடை உள்ளிட்ட எந்த தேர்தல் நடவடிக்கையிலும் ஈடுபடுத்தக்கூடாது என்று அறிவுறுத்தியது.